மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெப சிந்தனையோடு கூட காணப்படுவோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நான் மகிழ்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து களி கூறும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தகப்பனே மகு ஸ்தோத்திரம் சோதரம் 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 ஆண்டவரே. தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் 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 ஆண்டவரே. நீர் வல்லவர் கிருபையுள்ளவர் ஆண்டவரே. மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. 40 வருஷ காலமாக ஆண்டவர் இந்த சபைக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆரம்ப காலத்திலிருந்து அநேக பாடுகள் வழியாக வேதனைகள் வழியாக ஆண்டவரை இல்லாமை இயலாமை ஆண்டவரே பல சூழ்நிலைகளிலே கர்த்தாவே ஆண்டவரை இருந்து கர்த்தாவே இந்த 40 வருஷ காலம் ஆண்டவரே இந்த சபையை கர்த்தர் நேர்த்தியாய் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரை நன்றி புடமிட்டு ஆண்டவரை பொன்னாக விளங்க செய்து கொண்டு வருகிறபடினால ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 40 வருஷமும் ஆண்டவரே ஆண்டவரே பல சூழ்நிலைகளில் காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாமல் ஆண்டவரே இந்த சபையோடு தேவ மனுஷனோடு ஆண்டவரே அவங்க துணவியாரோடு இந்த சபை ஜனங்களோடு கூட கர்த்தாவே எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் கூட இருந்தபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோதரம் சோதரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே மக்கு நன்றி நன்றி. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே தாவீது ஆண்டவரே கடந்து சென்ற பாதைகளிலே அவர் கடந்து சென்ற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அவர் ஜெயம் பெற்றார் வெற்றி பெற்றார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் தகப்பனே ஆண்டவரை கர்த்தரை நம்பி ஆண்டவரை மழையை பார்க்கவில்லை காற்றை பார்க்கவில்லை கர்த்தரை நம்பி விதை விதைத்துக் கொண்டே வந்தார். அந்த வருஷத்தில் ஆண்டவரே அவர் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றார் என்று வாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கர்த்தாவே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சபைக்காக ஆண்டவர் பெரிய விளைக்கரையத்தை தேவன் கொடுத்தபடினாலே நன்றி ஆண்டவர். வெள்ளியினாலும் பொன்னினாலும் ஆண்டவரே இந்த சபையை மீட்காமல் ஆண்டவரே நமது விலையேற பெற்ற ஆண்டவரே இரத்தத்தை கொடுத்து கர்த்தாவே இந்த சபையை சம்பாதித்திருக்கிறீர். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். இங்கு இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் கிரயத்தை கொடுத்து எல்லாரையும் மீட்டு ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார் என்று வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரை எல்லாரையும் ஆண்டவரே பல ஜாதிகள் பல பாஷைகள் பல இனத்துல பல இடங்களில் இருந்த இவர்களை இந்த ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கட்டடமாகிய சபைக்குள்ளாக ஆண்டவர் குட்டி சேர்த்தபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவிகளாய் இருந்த எங்களை தகப்பனே ஆண்டவரே மகு சோத்திரம். யாரும் எங்களை ஆண்டவரை பார்க்காத ஆண்டவரை யாரும் எங்களை நேசிக்காத எங்களை நேசித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்து உம்முடைய திரு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். எங்கள் பாவங்களை உம்முடைய தோள் மேல் சிலுவையில சுமந்து உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய குமாரனாய் குமாரத்திகளாக மனவாட்டி சபையாய் ஆண்டவர் மாற்றினபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே பலன் தந்து சுகம் தந்து ஆண்டவரே வைத்திருக்கிறபடினால நன்றி. ஒவ்வொருவருக்கும் வரங்கள் கனிகள் வல்லமை அநேக தாளந்துகளை எல்லாம் கொடுத்து ஆண்டவரே இந்த சபையை கர்த்தர் நடத்தி வந்தபடினாலே ஆண்டவரை நன்றியோடு ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த 40 வருஷ காலம் ஆண்டவரே இந்த சபையோடு கூட கர்த்தர் இருந்து மகிமையான காரியங்களை செய்தீர். நீரே மகிமைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில செய்யப்படுகிற அனைத்து ஊழியத்திலும் ஆண்டவரே கர்த்தர் மகிமை அடைந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளாக ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளாக ஆண்டவரே ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக புதிய வருடத்துக்குள்ளாக புதிய நாளுக்குள்ளாக புதிய வாரத்துக்குள்ளாக புதிய மாதத்துக்குள்ளாக மீண்டுமாக அடியெடுத்து வைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருஷத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆண்டவரே இந்த சபையிலே ஆண்டவர் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய ராஜ்யம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கு
இருக்கிற அநேக மக்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பக்கமாய் நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சோத்திரம் இந்த இடத்துல திருப்பி அருளும்படியாக, இந்த சபைக்கு டைரக்ஷன் பண்ணும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே இடங்கொண்டு வலப்புறமும் இடப்புறமும் ஆண்டவரே இந்த சபை இடங்கொண்டு பெருகத்தக்கதாக, பெருக்கங்களின் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அளவில்லாத தேவனுடைய பிரசன்னம், அளவில்லாத தேவ ஆளுகை, அளவில்லாத தேவ மகிமை இந்த இடத்தை மூடுவதாக, ஆண்டவருடைய ஷெக்கினா மகிமை இந்த இடத்தை ஆண்டவரை மூடத்தக்கதாக, ஒவ்வொருவரையும் மூடத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீதியான காரியங்களை தேவ கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானுடைய வழி நடத்தல் ஆண்டவரை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அன்பு கரங்களில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வருஷமாய் நடத்தி வந்த ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே உங்களை கடந்து போக செய்யும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் நாம் கொடுப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷ காலம் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தபோது ஆண்டவர் அவர்களை மன்னாவினாலே போஷித்தார். 40 வருஷங்கள் முடிவடையும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த மன்னா போதும், கடைசியா சாப்பிட்டுக்கங்க, அடுத்தது உங்களுக்கு போகிற இடத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆமே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களை கொண்டு போய் விட போகிறேன். ஆகவே இந்த மன்னா இதோடு முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் அங்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். முற்றுப்புள்ளி வைத்துட்டு ஒரு கானான் தேசத்திற்குள்ளே சுதந்திரவாளிகளாய் ஆண்டவர் கொண்டு போனாராம். அதுபோல இந்த 41வது வருஷம் தொடங்குகிற இந்த காலத்துல ஆண்டவர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளே அழைத்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் எழும்பி நிற்போமே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமே, ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பதாக சமர்ப்பிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு நேரம். ஆண்டவர் பிரியப்படும் போது தான் ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார். பைபிள் சொல்லுகிறது, ஆமே, எங்கு 2 3 என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அவர் வருகிற இடமெல்லாம், அவர் இறங்கி வருகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் நிறையும். அவர் வருகிற இடமெல்லாம் விடுதலை உண்டாகும். அவர் வருகிற இடத்துலெல்லாம் சந்தோஷம் உண்டாகும். அவர் வருகிற இடமெல்லாம் சமாதானம் உண்டாகும். அவர் வருகிற இடமெல்லாம் ஆமே அவருடைய ஆளுகைக்குள்ளே, ஆளுகையின் பிரசன்னத்திற்குள்ளே நீங்களும் நானும் ஆமே நடத்தப்படுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த 40 வருஷங்கள் ஆண்டவர் உங்களையும் உங்கள் சபையும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ இரக்கம் பாராட்டினார் உங்களுக்கு. எத்தனையோ நேரங்களில் நாம் வழி தப்பி போன போதெல்லாம் இரக்கம் பாராட்டி உன்னை சேர்த்து கொள்ளும்படியா, உன்னை ஆண்டவரோடு வைத்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எண்ணினா. நம் மறந்த நாட்கள் எல்லாம், ஆண்டவரை மறந்த நாட்கள் எல்லாம் ஆமே அப்படியே விட்டு விடவில்லை. ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்ள துடித்தார். ஆண்டவர் ஆமே தவறுகள் செய்யும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பை கொடுத்து ஆண்டவர் நம்மை திரும்பவும் அழைத்து திரும்பவும் தன்னுடைய பிள்ளையாய் இதுவரையிலும் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி 40 வருஷம் நம்மை நடத்தின ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆமே 40 வருஷம் மன்னாவினாலே போஷித்த ஆண்டவருக்கு, நன்மைகளினாலே நிரப்பின ஆண்டவருக்கு, அற்புதங்களை செய்த ஆண்டவருக்கு, அதிசயங்களை செய்த ஆண்டவருக்கு, விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு, இரக்கம் பாராட்டின ஆண்டவருக்கு நாம் கரங்களை இன்னும் 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 ஹல்லேலூயா. thank you Lord. நன்றி இயேசுவே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே
பாடுவோம் அல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோ அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் உயரும்படியாக, ஆண்டவருடைய நாமம் போற்றப்படும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமை பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் அற்புதர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள பிதா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போதே கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போதே கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையனும் பாடுவோ பாடுவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோ அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போதே சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போதே சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
இன்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களே. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்களே. உங்க நாமம் இன்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போதே அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போதே அஸ்திவாரம் நிலைப்பதில்லையே. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. இப்பொழுது உங்களை கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் வியாதியினாலே, போராட்டத்தினாலே, பெரும்பாடுகளினாலே, கண்ணீரினாலே, கவலைகளினாலே கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் நிரந்தரமில்லை. இது ஒரு நாள் உடைக்கப்படும். இன்றைக்கு ஆயத்தமாயிருப்பாயனா இன்றைக்கே உடைக்கப்படும். இந்த 40 வருஷங்களாக ஆண்டவர் நடத்தின ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்திற்குள்ளே, ஒரு புதிய எல்லைகளுக்குள்ளே, ஒரு புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே உங்களை நடத்த விரும்புகிறார். சிங்கத்தின் கெபியில் இருப்பது போல யாரும் என்னை விடுவிக்க முடியாது என்று நினைக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்த உன்னை இயேசு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு தானியேலை விடுவித்த ஆண்டவர், ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை விடுவித்த ஆண்டவர் இன்றைக்கு விடுவிக்க உன் அருகிலே தான் இருக்கிறார், உங்கள் அருகிலே தான் இருக்கிறார். இயேசு உங்கள் அருகிலே தான் இருக்கிறார். அவர் கட்டாயம் விடுவிப்பார். ஏன்னா நமக்கு அவரை விட்டா வேறு யாரும் இல்லை. அவரை விட்டா நமக்கு வேறு கதி இல்லை, நமக்கு வேறு துணை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு எல்லாமா இருக்கிறவர். தேங்க்யூ லார்ட். அவர் இல்லையானா நம்முடைய வாழ்க்கை இல்லை. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கை மாற்றின ஆண்டவர் 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர், என்னுடைய மரணத்தின் பிடியிலிருந்து என்னை விடுவித்த ஆண்டவர். ஆமை, இன்றைக்கு 35 ஆண்டுகளா இன்றைக்கு உயிரோடு ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றும்படியாய் வைத்திருக்கிறாரானா உங்களுக்கும் அற்புதம் செய்ய, உங்களுக்கும் அதிசயம் செய்ய, கிரகிக்க கூடாத நன்மைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்தும் போது, ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், ஆமை எங்களை விடுவிக்க நீர் ஒருவர் தான் ஆண்டவரே உண்டு என்று ஆண்டவருடைய பாதத்திலே தஞ்சம் அடையும் போது கட்டாயம் அவர் விடுவிப்பார். எப்பேற்பட்ட வியாதியானார், எப்பேற்பட்ட போராட்டங்களானாலும், ஆமே, கண்ணீர், வாதைகள், போராட்டங்கள், துக்கங்கள், அவமானங்கள் எதுவாயிருந்தாலும் அவர் விடுவித்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கப்பா போவே
உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவே? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவே? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து சொல்லுவீங்களா? எங்கப்பா போவோம் நாங்க? உங்களை விட்டுட்டு எங்க போவோம்? மனுஷன் கைவிடலாம், சூழ்நிலைகள் கைவிடலாம், ஆமே, அரசாங்கம் கைவிடலாம், மற்ற மனுஷர்கள் எல்லாம் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம். ஆனா ஒரே ஒரு இடத்தான் கைவிடாத ஒரே ஒரு இடமானா அது தேவனுடைய சமூகம், அது தேவனுடைய கரம், அது தேவனுடைய இருதயம் தான். எத்தனையோ முறை தவறு செய்த போது கூட இஸ்ரவேலை ஆண்டவர் மன்னித்து கூட்டி சேர்த்து கொண்டாராம். ஆமே, எத்தனையோ தரம் முறுமுறுத்தார்கள், எத்தனையோ தரம் ஆண்டவரை அவமானப்படுத்தினார்கள். அப்பெல்லாம் ஆண்டவர் அவர்களை மன்னித்து மறந்து சேர்த்து கொண்டவராயிருந்தார். அதுபோலதான் நாமும் எத்தனையோ தரம் நாம் அவரை மறந்து போயிருப்போம். ஆனா நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தகப்பன் நம்ம கூட உண்டு. ஆமே, நம்மளை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தகப்பன் உண்டு. மாத்திரமல்ல, அவருடைய சமூகம் தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதை அறிந்த பேதுரு சொல்லுகிறார். ஆமே, பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, பேதுருவே என்ன நேசிக்கிறாயப்பா? நேசிக்கிற ஆண்டவரே. அடுத்ததும் கேட்டாரு, நேசிக்கிற ஆண்டவரே. திரும்ப கேட்டபோது உள்ளம் உடைந்து சொன்னா, நேசிக்கிற ஆண்டவரே, வாழ்வு தருகிற வசனங்கள் உம்மிடத்துல தான் உண்டு. நாங்க எங்க போவோம்? எங்க ஆறுதலுக்கு ஓடி போவோம்? எங்க போனாலும் ஆறுதல் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. எங்க போனாலும் சுகம் கொஞ்ச நேரம் தான். எங்க போனாலும் எங்களுக்கு இளைப்பாறுதல் கொஞ்ச நேரம் தான் ஆண்டவரே. ஆனா உங்க சமூகம் தான் நித்திய நித்தியமான ஆறுதல். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உங்க சமூகம் தான் எங்களுக்கு சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். அவர் சமூகத்துல உட்கார்ந்தா நேரம் போறதே தெரியாது பாருங்க. அவர் ஆராதிக்க ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது. ஆமே, ஆமா. அதனாலதான் இயேசு பிரசங்கம் பண்ணின அந்த நாட்களிலே ஜனங்கள் அவர்கள் பசி இருந்தாலும் எது இருந்தாலும் வீட்டை விட்டு கடந்து வந்து அந்த மலை பிரசங்கத்தில் 3 நாட்களும் அவரோடு கூட இருந்தாங்களாம். ஆமே, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் பேசுவதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அநேகர் சுகமாகி கொண்டே இருந்தாங்க, அநேகர் விடுவிக்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க. ஆமே, அற்புதத்தையும் ஆண்டவர் செய்தார். அப்ப ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல, எங்க போவோம் ஆண்டவரே? வாழ்வு தருகிற வசனங்கள், எங்களுக்கு இளைப்பாறுதல் உங்ககிட்ட தான் உண்டு. எங்களுக்கு ஆசீர்வாதம் உங்க கிட்ட தான் உண்டு ஆண்டவரே. சொல்லுவோமா? எங்கப்பா போவேன்? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவேன்? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே.
அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க சமூகத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன்? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உதறுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ? இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ? எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ? இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ? நீங்க போதும், நீங்க நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும். நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், கண்ணின் மணி போல் என்னை காத்திடுவீரே. உமது கரத்தின் நிழலில் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி போல் என்னை காத்திடுவீரே. உமது கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன் பார்க்கலாம். எங்கப்பா போவோம் நாங்க உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? எப்படி வாழுவோம் உங்க சமூகத்தை மறந்துன்னு சொல்லி? ஆமே சொல்லுங்க. ஆமே, கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்களை தேறுதல் படுத்தி, உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை சந்தோஷப்படுத்தி நடத்துவார். இல்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீ எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும், தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும், உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே. மார்போடு சேர்த்தென்னை அணைத்துக் கொள்வீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே. மார்போடு சேர்த்தென்னை அணைத்துக் கொள்வீரே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன்
உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவேன்? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட தைரியமா சொல்லுங்க, ஏசப்பா உங்களோடு கூட இருப்பா. அவரே ஆமென் சொல்லுகிறது பார்க்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் இந்த காலை வேளையிலோ, இந்த 41வது வருடத்தினுடைய ஆரம்பத்திலோ ஆண்டவர் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆமே, ஒரு தாய் தன் பிள்ளையை சுமந்து செல்லுகிறது போல, ஒரு தகப்பன் சுமந்து போகிறது போல உங்களை சுமந்து கொண்டு ஆமே அவர் இதுவரையிலும் நடத்தினவர் இனியும் உங்களை நடத்துவா. தாய் தேற்றினது போல உங்களை திரும்பவும் இதே தேவ சமூகத்திலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. சுமந்து கொள்ளுங்க அப்பா. பயத்தோடு கண்ணீரோடு கவலைகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆமே உம்முடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுங்கப்பா, பயப்படாதே நான் இருக்கிறேன்னு சொல்லுங்களேன் ஆண்டவரே. ஆமே, எல்லாரும் தேற்றப்படட்டும், எல்லாருக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் இயேசுவே, நீங்க போதும் ஆண்டவரே. இவர்களுக்கு இதுவரையிலும் வழி நடத்தி வந்தவர் இனியும் ஆண்டவரே போதுமானவருமாய் இருந்து உடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா, நடத்துங்க. உங்க கரம் உடைய பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் நடத்தட்டும் அப்பா. இவங்க சொல்லணும், 41வது வருடம் முடிந்து 42வது வருடம் துவக்குகிற போது எங்களுக்கு ஏசப்பா போதுமானவராய் இருந்தா. ஆமா, எல்லா காரியங்களையும் போதுமானவராய் இருந்தா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் இவர்களை இந்த தேவ சமூகத்துல இந்த பர்வதத்துல ஆமே தேற்றுங்க ஆண்டவரே. மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒரு புதிய கானானுக்குள்ளே, ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளே இவர்கள் பிரவேசிக்க போகிறார்கள் அப்பா. 40 வருடம் ஆண்டவரே நீ நடத்தினதை பார்த்தவர்கள் இனி ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே, பாலும் தேனும் ஓடுகிற கானானுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே கடந்து போகிறவர்கள். அங்கே இவர்கள் அடிமைகள் அல்ல ஆண்டவரே, இவர்கள் சுதந்திரவாளிகள் ஆண்டவரே. அங்கே நெருக்கப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவரே, இவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் அப்பா. அங்கே கண்ணீர் வடித்தவர்கள் அல்ல ஆண்டவரே, அங்கே சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்க போகிறவர்கள் ஆண்டவரே. ஆமே, அங்கே முறுமுறுத்தவர்கள் அல்ல ஆண்டவரே. இந்த கானானுக்குள்ளே ஆண்டவரை துதிக்கிறவர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் அப்பா. என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு நாட்களும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை பார்க்கட்டும். தொடர்ந்து உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்ங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு ராஜாவுடைய அற்புதமான நல்ல நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.